மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனம் ஆண் வண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 வயசு நடந்துட்டுருக்கு. இவர் கூட பிறந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பசங்க. இவரோட சேர்த்து மொத்தம் 3 பசங்க. 3 பசங்க, ஒரு பொண்ணுங்க. பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிடுச்சு. இவருக்கு மேலே 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவது ஆள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் பூசாரி இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அது இல்லாமல் லேண்டு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்குண்டான அதாவது வருமானங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்மகிட்ட கொடுக்கல. ஏன்னா இன்றைக்கி வந்து இவர் நமக்கு தகவல் கொடுத்துருந்தாரு, நமக்கு ஏதாவது பொண்ணுங்க இருந்ததுன்னா பார்த்து நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி தடலைன்னு சொல்லியிருக்காரு. இவரோட டேட்டா பர்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 44 வயசு நடந்துட்டு இருக்கனால, அதாவது ஒரு 3 வயசோ ஒரு 5 வயசோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டில் தான் அவர் கேட்டிருக்காரு. அதாவது என்னை ஏற்றுக்கக்கூடிய பெண் யாராக இருந்தாலும் சரி, ஆனால் வயசு தான் இப்போ 44 வயசு நடப்ப ஒழிஞ்சு, இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. அதனால் என்னை வந்து யார் ஏற்றுக்கிட்டாலும் சரி, எனக்கு குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேணால் ஜாதி தடை இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10th படிச்சிருந்தாலும் சரி, இல்லை +2 படிச்சிருந்தாலும் சரி, ஒரு 8th படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஃபேமிலி வந்து அருமையான ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாரு. இவங்களுக்கு வந்து அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம ஆத்தூரில் தான் போயிருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவர் தான், ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு. இவர் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் கம்யூனிட்டி சேர்ந்தவர். இவர் அதாவது கம்பர் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, உட்பிரிவாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ராசி நட்சத்திரம் எதுவுமே தேவையில்ல, அதாவது எந்த ஒரு சீர்வரிசையும் எதிர்பார்க்க போகிறதில்ல, குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முக லட்சணமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா கோயில் நிர்வாகத்தில் வந்து இவர் மெயினாலாக இருக்கார். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த மாதிரி பொண்ணாக இருந்தால், கறி சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட ஏற்றுக்கிறேன்ட்டாரு. நான் அதையுமே கேட்டேன், கோயிலில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படிங்கவும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா, நான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆச்சாரமாக இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து எனக்கு வந்து அவங்க கறியே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. விதவைங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, அதாவது மறுமணம் பண்ணக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து தகவல் கொடுங்க. அருந்தையர் கம்யூனிட்டியாக இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் தகவல் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்திலேயே அருந்தையர் கம்யூனிட்டியில் ஒரு 35 வயசில் மறுமணத்தில் ஒரு அன்பு நண்பர் இருக்கார். அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வரன்னு தேவைப்படுது. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து மெயினாக தூத்துக்குடி, திருச்செந்தூர், எந்த ஊராக இருந்தாலும் சரி சுற்று வட்டாரத்தில், ஏன்னா தூத்துக்குடி திருச்செந்தூராக இருந்ததுன்னா பெஸ்ட்டு, அதுக்கு மேலே எந்த மாவட்டமாக இருந்தப்போ கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கொடுத்துருக்காரு. என்னை வந்து ஏற்றுக்கக்கூடிய பெண் தான் எனக்கு வேணும், நான் வந்து எதுவுமே அந்த பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கல. எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. மக்களே தாராளமாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வரன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவரோட ஃபோட்டோ வாங்கிக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.